ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு பயிற்சிகள், அதாகப்பட்டது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் மாதாந்திர பயிற்சி மற்றும் வார பயிற்சி மற்றும் தினப்பயிற்சி போன்ற அத்தனையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி வக்ரத்தோடைய பயிற்சி பார்த்தோம். அந்த வழியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடையிறார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி செல்வது அப்படின்றது கிட்டத்தட்ட பலம் இழக்கிறதுக்கு சமானம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில். தனக்காரகனான குரு வக்ரம் அடைகிறது அப்படின்றது பெரும்பாலும் சிறப்பாக அப்படின்னா பெரும்பாலும் சிறப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு சில கெடுபலன்களையும் தரக்கூடியது. இப்போ நம்ம என்னென்னத்துக்கு இவர் பண்ணுவார், என்னைக்கு வராரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த குரு வக்ரம் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்றது 15/10/2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, மிருகசீர்ஷம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலேருந்து அம்சத்தில் குரு பகவான் இருக்கிறது கன்னியா ராசியில் இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது 11/2/2025 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி, அம்சத்தில் மிதுனத்தில் இருக்கார் குரு பகவான். ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். இவர் எந்தெந்த ராசிகளுக்கு போயிட்டு வராரு அப்படின்னாக்க, அவர் இருக்கின்ற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரிஷபத்திலேயே இருக்கார். ஆனால் நவாம்சத்தில் பொறுத்தளவுக்கு அவர் மாறக்கூடிய நட்சத்திர பாதங்களை பார்ப்போம். மிருகசீர்ஷம் 2க்கு வராரு, அதுக்கடுத்தது மிருகசீர்ஷம் 1க்கு வராரு, அதுக்கடுத்தது ரோகிணி 4க்கு வராது, அதுக்கடுத்தது ரோகிணி 3க்கு வராரு. அப்போ சற்றேற குறைய கிட்டத்தட்ட 120 நாள் இந்த குரு வக்ரம் இருக்கக்கூடிய நாட்கள். இந்த 120 நாள் அப்படின்றது ஒரு சில பேருக்கு பொன்னான நாளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா குருவே தனக்காரகன், குருவே திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடு செய்யக்கூடியவன். அப்போ எல்லாத்துக்கும் உண்டான குரு என்னென்ன செய்வார்னு பார்ப்போம். இப்போ இந்த குரு மாறுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். குழந்தைகளுடைய லோயர் எஜுகேஷன் மற்றும் ஹையர் எஜுகேஷன் இதுவுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டா? கண்டிப்பாக குருவுக்கும் தொடர்பு உண்டு. இதை தவிர திருமண வாழ்க்கை, ரொம்ப நாளாக திருமணமாகி திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் ரொம்ப நாளாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் அசிங்கங்களையும் அவமானங்களையும் பற்றி கொண்டிருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் புத்திரக்காரனான குருவே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் இந்த குரு பயிற்சியின் மூலியமாக ராகு குருவோடைய வீட்டில் இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு உத்தியோக நிமித்தமாகவும் படிப்பு நிமித்தமாகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல் நாட்டோடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா குருன்றது தனக்காரகன், தனக்காரகன் குரு நல்லா இருந்தாக்க நாடு நல்லா இருக்கும், நாட்டோடைய மேன்மை நிலையம் நல்லா இருக்கும். அதே போல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, இந்த குரு வக்ரமாகிற அன்னைக்கு அந்த கோச்சாரம், அதாவது கோச்சாரம் அப்படின்னா அன்றைய தினத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போமா. நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி 15/10/2024 செவ்வாய்க்கிழமை காலையில் 10:06 குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் இருக்கிற நட்சத்திரம் மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கார். அதுலேருந்து அப்படியே நவாம்சத்தில் ஒவ்வொரு பாதமாக மாறி மாறி வரார். அப்போ இந்த 4 பாதங்களுக்கு வரார். இந்த 4 பாதங்கள் வர்றது செவ்வாயோட நட்சத்திரத்தில் 2 பாதமும், சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் 2 பாதமும் வரார். அப்போ சந்திரன்றது மனோகாரகன், செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன், இரத்தக்காரகன். ஒரு சில பேருக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்றதையும் இப்போ இதில் பார்ப்போம். அதே போல் மனோகாரகன் சந்திரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒருத்தருக்கு மனநிலை சரியாக இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க முடியும். ஒரு மனோதிடமாக இருந்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்போ இன்னைக்கு பொறுத்தளவுக்கு 15/10/2024 ரிஷபத்தில் பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். 2ஆம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும்,
ராசிக்கு 6ஆம் இடம் என்கின்ற கன்னியா ராசியில் சூரியனும் கேது பகவானும், அதே போல் 7ஆம் இடமான துலாத்தில் புத பகவானும், ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சுக்கிர பகவானும், அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த குரு வக்ரம் அடைகிறாரு. இப்போ இந்த குரு வக்ரம் அடையும் பொழுது அவர் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்வார், என்னென்ன தீய காரியங்கள் செய்வார். குருவை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரிப்பு தனித்து இருக்கிறார். எப்போதுமே தனித்திருக்கிற அந்தணன் அப்படின்றது சரியாக இருக்குமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு சரியாக இருக்காது. வம்சம் விருத்தியில் ஒரு சில பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பற்பல காரியங்கள் உண்டு. அப்போ நாம் இப்போ இந்த குரு வக்ரம் மூலியமாக 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை என்னென்ன தீமை செய்வார், அடுத்தது அதற்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள், குருவுடைய பரிகார ஸ்தலங்கள், இது எல்லாத்தையும் இப்போ பார்ப்போமா? அன்பான கும்பராசி அன்பர்களே, இந்த வக்ர குரு உங்களுக்கு என்ன செய்வார்னு பார்க்கலாமா? இப்போ இந்த வக்ர குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருந்துட்டு அவர் மிருகசீர்ஷ நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோகிணி நட்சத்திரம் வாங்குவார். 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மாத்ருஸ்தானம் அப்படிம்போம். மாத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். மாத்ருஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் வக்ரம் நிலை அடைஞ்சதுனால தாயாருக்கு மனோநிலையில் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மென்டல் டிப்ரெஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஆரம்ப காலகட்டங்களிலேயே அதை பார்த்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். இதை தவிர 4ஆம் இடம்ன்றது வண்டி வாகனம் வீடு ஸ்தானம் அப்படிம்போம். இப்போ இந்த கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருந்துகிட்டு அவங்க நமக்கு ஒரு 600 சதுரடி இடமாவது வாங்கி வீடு கட்டி நல்லா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த குரு வக்ரம் அடைந்த காலகட்டங்கள் மிகவும் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாமா? பொன்னான காலகட்டங்கள் சொல்லலாம். இந்த 120 நாளில் கண்டிப்பாக ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை இந்த வக்ரம் அடைஞ்ச குரு பண்ணி கொடுப்பாரா? கண்டிப்பாக பண்ணி கொடுப்பார். என்ன ஒன்று அப்படின்னாக்க ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க அடிவயிறு மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் கால் மூட்டுக்கள் வலி உபாதைகள் ஏற்படக்கூடிய காரணங்கள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது பெட்ரு. சனி வேற வக்ரமாக இருக்கார். அடுத்தது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதம் விதாண்டாவாதமாக முடிஞ்சு பிரச்சனைகள் கூடக்கூடிய காலகட்டங்களும் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் யாரு கூடயும் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட், வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அதே போல் யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுறதை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அது போல் பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு ஏற்படும். மறைந்திருந்து வாழக்கூடிய வாய்ப்பு, இருந்த இடத்த விட்டு இடமாற்றம் கிடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். 8 அப்படின்றது மறைவுஸ்தானம். அப்போ அந்த மறைவுஸ்தானமானதுக்கு படிப்புக்காகவோ அல்லது உத்தியோகத்துக்காகவோ, இப்போ இதே மாணவர்களாக இருந்தாங்கன்னாக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி விரும்பிய பல்கலைக்கழகங்கள், அது உள்ளூராக இருக்கட்டும், அது வெளியூராக இருக்கட்டும், அல்லது வெளிநாடாக இருக்கட்டும், அந்த இடத்துல வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய துறை கிடைக்கும். நம்ம படித்தது மட்டும் இல்லை, ஜெயிச்சது மட்டும் விசேஷம் இல்லை, அந்த துறை கிடைக்கணும். அப்போ அந்த துறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. சரி, அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்தில் தங்குறதுக்கு கொண்டான தனம், ஒரு எஜுகேஷன் சேரணும் அப்படின்னாலே பணம் கேட்டு இருக்கும், கேபிட்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு. அதுக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இதை தவிர வெளியூரில் தங்கும்பொழுது விசா, பிஆர், சிட்டிசன்ஷிப், கிரீன் கார்டு போன்ற அத்தனையும் இந்த 120 நாளில் தங்கு தடையின்றி கும்பராசி என்பவர்களுக்கு கிடைச்சி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 12 அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். அயன சயன போகஸ்தானம். அப்போ திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுன்ற கும்பராசி என்பவர்களுக்கு, சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பொண்ணுக்கு ஆண் பார்த்துட்ருக்கேன், ஆணுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கேன், கிட்டக்க நெருங்கி வர மாதிரி வருது, ஆனால் வெற்றி பெற மாட்டேங்குது, என்ன காரணத்தினால ஏது காரணத்தினாலன்னு தடை ஏற்பட மாட்டேங்குது, ஆனால் எத்தனையோ பெண்கள் வராங்க, எத்தனையோ ஆண்கள் வராங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு இருக்கிறதுனால, அதுவும் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால
சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இல்லறம் நல்லறமாக அவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டவங்களுக்கு திருமண தடை விலகி கண்டிப்பாக இந்த 120 நாளில் நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருட கடைசிக்குள்ளார திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி கல்யாணம் ஆகி, ஆனால் எனக்கு இன்னும் வம்சம் விருத்தியே ஆகலை, எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ குழலிது யாழினிது மழலை சொல் கேளாதோர் அப்படிம்பாங்க. எந்த வீட்டில் குழந்தை இல்லையோ, எந்த சொல்ல மழலை சொல் கேட்கலையோ, அப்போ அந்த வீட்டில் எது இருந்தாலும் எதுவும் இல்லாதவருக்கு சமானமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு வக்ரத்தின் மூலியமாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைச்சி கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில அன்பர்களை பொறுத்தளவு, கும்பராசியை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு சாமி நானும் எவ்வளவோ ட்ரிப்பு குலதெய்வத்தை கண்டு தொழணும்னு நினச்சேன், தொழறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல, கிளம்புறதுக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ அப்போ வெற்றி கிடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்னாக்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரி, அடுத்தது சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அதாவது சினிமா மற்றும் டிவி மற்றும் யூடியூப் போன்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி கிடந்தாங்க. அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும், அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும், முடங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம் வர ஆரம்பிக்கும். தனம் எப்படி வர ஆரம்பிக்கும்? வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி தனம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டம். அப்போ தனம் கிடைச்சாச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்கள், இங்கே வாங்கி அங்கே போட்டு, அங்கே வாங்கி இங்கே போட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு தனம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனம் எப்போ நிற்குமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக தனம் வந்த லட்சுமி தங்கணும், தங்கின லட்சுமி எக்காரணத்தை கொண்டு எந்த அபவாத காரியங்களுக்கும் போகக்கூடாது. அதனால் தொழிலதிபர்களுக்கு தொழிலுக்கு தேவையான பணம் தேவையான இடத்துலேருந்து பேங்காக இருக்கட்டும், அது எதாக இருக்கட்டும், தேவையான நேரத்தில் கிடைக்கும். தொழிலில் அபிவிருத்திகள் கிடைக்கும். அடுத்தது லாட்ரி, ரேஸு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங்கில் எல்லா இடத்துலையும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 12ஆம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம். நானும் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் சாமி, அரசு துறை வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு அரசு துறை வேலையே கிடைக்கல, இது என்ன சாமி எனக்கு வந்த சாபக்கேடா அப்படின்னு நினச்சக்கூடிய அன்பர்களுக்கு இந்த கும்பராசியை சேர்ந்த 120 நாட்களும் அரசு தொடர்புடையது. அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவங்க, டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கும். அதே போல் வேணுங்கிற இடத்துல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அரசு தொடர்புடைய உத்தியோகங்களும் மற்றும் பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி சாமி, ஒரு சில கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷமநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டூர்ன்ற ஒரு இடம் இருக்குது, பிரம்மபுரீஸ்வரர் கோயில்னு. அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் பார்த்தாக்க அது தலையெழுத்தை மாற்றக்கூடியது, பிரம்மனுடைய ஸ்தலம். அங்கே கொண்டு போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை அந்த பிரம்மபுரீஸ்வரர் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு வந்ததுலேருந்து 41 நாளில் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்குமா. திருப்பட்டூர் பண்ணால் திருப்பம் வரும். பிரம்மா தன்னுடைய இதனால் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய காலகட்டம். அதனால தான் அங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னாக்க, திருப்பட்டூரில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோயிலில் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குருவின் வக்ர காலகட்டங்களான 120 நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த 120 நாளும் பொன்னான காலம்னு சொல்லலாமா, பொன்னான காலம்னே சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.